வெற்றி பெறும்போது எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி போட்டுடலாம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்பயும் 2-3 நாட்களாக ட்விட்டரில் பார்க்குறோம் எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன குறிப்பாக மட்டன் பிரியாணின்னு நீங்கள் குறிப்பிட்றதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு தேவையான கண்டென்ட் நீங்க கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் தமிழக பாஜக தலைவரை ஆடுன்னு திமுகவை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப அணியில் இருக்கவங்க இல்லை திமுக ஆதரவாக ட்வீட் போடுறவங்க விமர்சிக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய பேர் ஆடை கிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் அதீதமாக இருக்கும். அதீத ரியாக்ஷன் எப்போ வரும்? எதிரணியில் இருக்கவங்க அதீதமாக ஏதோ அதிகப்படியான வேலைகள் செய்யும் பொழுது இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரதானே செய்யும். இந்த மாதிரி விமர்சனங்களை தவிர்த்திருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன விமர்சனம் என்ன இருக்குது? கொண்டாடுறதுல என்ன இல்லை வேலை இருக்குது? கொண்டாடுறதுல என்ன தவறு இருக்குது? பேசின பேச்சு அப்படி இல்லை. ஒரு பர்சனல் அட்டாக்கா போகுதோ அப்படிங்கிற கேள்வி. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஒரே நபரை பற்றி மட்டும் பேசுவது சரியா அல்லது ஒரு ஐடியாலஜி பற்றி பேசுவது? ஐடியாலஜி பற்றி பேசணும். ஆனால் அந்த மாதிரி நடக்கல. ஆக இப்படி ஒரு ஐடியாலஜிக்கு நான் சரி, இது என்றைக்குமே ஒரு பர்சனல் மேட்ரு வந்து அது ஒரு கேண்டிடேட்டாக அன்றைக்கி ஒரு களத்தில் இறங்கும்போது எல்லாரும் பேசுவது தான், அதில் ஒன்றும் தவறு இல்லை. இப்போவும் அதிமுக தான் நாங்கள் அதிக வாக்குகளை வாங்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதிமுகவின் வாக்கு தான் அங்கே பாஜகவுக்கு சென்று இருக்கிறது, வாங்கியிருக்குன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. ஓட்டு வந்து பாஜக ஓட்டு இல்லையா? அது அதிமுக கொடுத்திருக்கும் வாக்கு தான். அது அவர் வாங்கியிருக்கும் வாக்கு. கொடுத்திருக்கும் வாக்குனா புரியல. ஏதாவது அது நீங்கள் அதிமுக நண்பர்களோட தான். பாஜகவுடன் அதிமுக ஒட்டுமொத்தமாக கூட்டணியில் தான் இருந்தது என்பதற்கு சாட்சி தான் கோவையோட முடிவு. இங்கே ராமச்சந்திரன் அவ்வளோ எதிர்த்தாரு. கோவையோட அவர் பாவம் அவர் பேசினார். அந்த தம்பி நிறைய பரப்புரையெல்லாம் நல்லா தான் பண்ணார். ஆனால் கட்சி அவர் கூட அதிமுக பாஜக இரண்டு சைட்ல இருந்தும் பெரிய தலைவர்கள் பேசும்போது நாங்கள் கூட்டணி அமைச்சிருந்தா 30-லேருந்து 35 இடங்கள்ல ஜெயிச்சிருப்போம். சார், தேர்தல் முடிவுக்கு பிறகு என்னோட அமைச்சிருந்தா பிரிச்சிருந்தா இதெல்லாம் எதை வேணா பேசிட்டு இருக்கலாம். அமைக்கலை, முடியல. இன்னைக்கு ரிசல்ட் என்ன? 40 ஏடிஎம்கே ஓட்ஸ் பிளஸ் பிஜேபி ஓட்ஸ் சேரும்போது திமுக தேர்தலை பொறுத்து வியூகம். ரெண்டு பேரும் 2 கேண்டிடேட் நிற்கிறாங்க. 2 கேண்டிடேட் நிற்பாங்களா? ஒரு கேண்டிடேட் தான் நிற்பாங்க. ஃபீல்டு வந்து இப்போ வந்து திமுக வர்சஸ் பாஜகன்னு களம் மாறிடுச்சு. 12 இடத்துல பாஜக வந்து அதிமுகவை மிந்தி இருக்குங்கிறாங்க. நீங்க ஃபீல்டுல பார்க்கும்போது அப்படி இருக்காது. அது சிலி, அப்சல்யூட்லி சிலி. 11%. அது நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இதே கோவையில் 2000 அவர் நம்ம சிபிஆர் வாங்கின வாக்கு எவ்வளோ? 33.2% ஏதோ வாங்கினார். அதை விட இவர் வாங்கின வாக்கு அதை விட கம்மி. நாங்கள் இத்தனை வாக்குகள் நம்பர் காமிக்கூடாது பாஸ். 40க்கு 40 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? வெளிநடப்பு தான் செய்வாங்க. நாங்களா இருந்தா வழி நடத்திருப்போம்னு தமிழிசை அவர்கள் சொல்றாங்க. கோவைக்கு பல்வேறு செய்வோம்னு சொல்லிருக்கீங்க. ஒரு சில மாதங்கள் நாங்களே வழிநடத்தும் இடத்துக்கு கூட உட்காரலாம். இந்த நொடியிலும் எந்த நேரத்திலும் நாங்களும் வழிநடத்தும் இடத்தில் உட்காரக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய இந்தியா கூட்டணி பாஜகவோட கவுண்டை விட கம்மி தானே சார்? பாஜக தனியாவே 240க்கு மேல இருக்காங்க. அவ்வளவுதானே இருக்காங்க. 72 இல்லைல்ல. அப்புறம் என்ன? வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளர், முனைவர் திருமிகு டிஆர்பி ராஜா அவர். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் குட். 40க்கு 40 வாங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? ஆஃப் கோர்ஸ். அதற்கு வாழ்த்துக்கள். சந்தேகம். தொடர்ந்து கூட்டணி கட்சியினருக்கே கொடுத்துட்டு இருந்த, சில தேர்தல்களில் கொடுத்துட்டு இருந்த கோவை தொகுதியை திமுக இந்த தடவை நேரடியாக களமிறங்குனுச்சு. அந்த இடத்துல பொறுப்பாளராக நீங்கள் நியமிக்கப்பட்டிருந்தீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன் உங்களை பொறுப்பாளராக முதல்வர் அவர்கள் சூஸ் பண்ணார்? இல்லை, முதல்வர் அவர்கள் பல்வேறு இடத்துல பல்வேறு பொறுப்பு அமைச்சர்கள் பல இடத்துலையும் அவங்க பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திராவிட நாயகன் அவர்கள் இந்த தேர்தலில் 40 நமதே நாடும் நமதே என்ற அந்த ஒரு முழக்கத்துடன் களமிறங்கினார். அந்த வகையில் மாண்புமிகு அமைச்சர் நமது அருமை முத்துசாமி அவர்கள் வந்து ஏற்கனவே ஈரோடுக்கும் மற்ற இதுக்கும் நிறையா இன்னும் 2-3 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களாக இருந்ததுனால தனியாக ஒரு தொகுதியை அவர் அதுவும் கோவைக்கு பெரிய ஒரு நகரமயமாக்கப்பட்ட ஒரு தொகுதின்றனால இன்னும் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்றதுனால அவங்களுக்கு அங்கே பொறுப்பு கொடுத்துட்டு இங்கே தனியாக ஒருத்தரை போடணுன்றதுக்காக தான் எங்களை போட்டார். அதை தாண்டி அவரோட வழி நடத்துறதில் நமது மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களின் வழி நடத்துறதுலையும் நாங்களும் அதில் செயல்பட்டோம்ன்றது தான் உண்மை. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களே, பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் டிரெக்டாக களமிறங்குற ஒரு தொகுதி. அதனால ஒரு
ரொம்ப எல்லாரும் கவனிக்கிற ஒரு தொகுதியா மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசினாங்க. இது நீங்களே அது ஏன் அவர்களே அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் எங்களுக்கு ஒன்றும் அது பெருசா தெரியல. எங்களுக்கு அங்க வந்து பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுகவை தான் நாங்கள் கண்டோம். ஆரம்பம் முதல்ல ஒரு அதிமுக பலம் வாய்ந்த ஒரு பகுதியாக கோவை இருந்து வருகிறது இல்லையா? அதனால அந்த இடத்துல வந்து எங்களது பிரதான போட்டி வந்து அதிமுகவாகத்தான் இருந்தது. இப்பவும் அதிமுக தான் நாங்கள் அதிக வாக்குகளை வாங்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதிமுகவின் வாக்கு தான் அங்க பாஜகவுக்கு சென்றிருக்கிறது. எனவே அது பாஜக வந்து அதிக வாக்குகள் வாங்கியிருக்குன்னு யாரும் அண்ணாமலை அவர்கள் நினைச்சிடக்கூடாது. வாங்கியிருக்க ஓட்டு வந்து பாஜக ஓட்டு இல்லையா? அது அதிமுக கொடுத்திருக்கும் வாக்கு தான் அது. அவர் வாங்கியிருக்கும் வாக்கு இல்லை. கொடுத்திருக்கும் வாக்குனா புரியல, ஏதாவது அது நீங்க அண்டர்ஸ்டாண்ட். அதிமுக நண்பர்களோட தான் கேட்கணும். ஏன்னா அவர்களோட இரோஷன், அந்த ஓட் பேஸ் இரோஷன் பார்த்தீங்கன்னா கணக்கொடூரமாக இருக்கு. இவ்வளோ தூரம் மோசமாக தாவிடுவாங்களா அப்படின்னு என்றபடி தான் இருக்கு. அதிமுக தோழர்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து இது வந்து ஒரு தற்காலிகமாக பிஜேபிக்கு லோன் கொடுத்துருக்காங்கன்றது தான் நான் நினைக்கிறேன். எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இந்த கேண்டிடேட் அறிவிப்பு வரும்போது அண்ணாமலை அவர்களுக்காக திமுக வந்து ஒரு டம்மி கேண்டிடேட்டை நிப்பாட்டியிருக்காங்கிற விமர்சனத்தை நாம் தமிழர் கட்சியில இருந்தெல்லாம் பல பேர் முன் வச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்ப நீங்க ஏதாவது பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி அறவேக்கடுத்தனமான ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொடியாக்கி தான் இன்று 1,18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அற்புதமான வெற்றியை எங்கள் கேண்டிடேட் அங்கே பெற்றிருக்கிறார். இப்போ நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசும்போது வெற்றி பெறும்போது எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி போட்டுடலாம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்பயும் 2-3 நாட்களா ட்விட்டர்ல பாக்குறோம் எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன குறிப்பா மட்டன் பிரியாணின்னு நீங்க குறிப்பிட்டதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு தேவையான கண்டென்ட் நீங்க கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் வெற்றி விழாவை கொண்டாடும் போது பொதுவாகவே பிரியாணி போட்டு கொண்டாடுறது ஒரு சாதாரண விஷயம் தானே, அதனால தான் போட்டிருக்கோம். தமிழக பாஜக தலைவரை ஆடுன்னு திமுகவை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப அணியில் இருக்கவங்க இல்லை திமுக ஆதரவா ட்வீட் போடுறவங்க விமர்சிக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய பேர் ஆடை கிஃப்ட் பண்றதா இருக்கட்டும், பல இடங்கள்ல நீங்க போகும்போது ஆட்டோட சேர்ந்து உங்க தொண்டர்கள் வந்து உங்களை வரவேற்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் அதீதமா இருக்கும். எதுக்கு அதிகமா இருக்கு? யார் அவங்க பண்ணது அதிகமா இருக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்திருக்கலாம். எதிரிநேர்ப்ப அதீதமாக பண்ணியிருக்கிறதுனால தான் இங்கே இருக்கிற ரியாக்ஷன் இந்த மாதிரி வருதுன்னு தான் நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? அதீத ரியாக்ஷன் எப்போ வரும்? எதிரணியில் இருக்கவங்க அதீதமாக ஏதோ அதிகப்படியான வேலைகள் செய்யும்பொழுது இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரதானே செய்யும். அவங்களும் அளவாக வச்சுருந்தாங்கன்னா இந்த பக்கமும் அளவான ரியாக்ஷன் இருந்திருக்கும்ல. இந்த மாதிரி விமர்சனங்களை தவிர்த்திருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன விமர்சனம் என்ன இருக்குது? கொண்டாடுறதுல என்ன இல்லை வேலை இருக்குது? கொண்டாடுறதுல என்ன தவறு இருக்குது? பேசின பேச்சு அப்படி இல்லை. பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி அவர்கள் உங்களை எல்லாம் கோட் பண்ணி சில விஷயங்களை மோடி அமித்ஷாவெல்லாம் கோட் பண்ணி டிஆர்பி ராஜா அவர்கள் ஆடோட நின்று போட்டோ எடுக்கிறது அது வந்து இன்னைக்கு எலெக்ஷன் நேரத்தில் தொண்டர்களை மிகப்பெரிய உற்சாகப்படுத்துறதும் தொண்டர்களை வந்து ஒரு களமிறங்கும் போது இது முதல்ல இது தேர்தல் அல்ல போர் என்று தான் நான் சொல்லியிருந்தேன். ஒரு இனத்தை எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சியை குலைக்க வேண்டும் என்று நினைத்து ஒட்டுமொத்த இனத்தின் இந்த வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து களமிறங்குவோருக்கு எதிர் நடக்கும் ஒரு தேர்தல் அல்ல, இது வந்து ஒரு போராகத்தான் நான் கருதினேன். அதிலும் பாஜகவுடன் அதிமுக ஒட்டுமொத்தமாக கூட்டணியில் தான் இருந்தது என்பதற்கு சாட்சி தான் கோவையோட சிங்கே ராமச்சந்திரன் அவ்வளோ எதிர்த்தாரு. கோவையோட அவர் பாவம் அவர் பேசினார், அந்த தம்பி நிறைய பரப்புரையெல்லாம் நல்லா தான் பண்ணார். ஆனால் கட்சி அவர் கூட இருந்த மாதிரி தெரியலையே. வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பாஜகவின் பக்கம் போயிருக்கு இல்லையா? இரோஷன் எங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள். நாங்கள் ஆரம்பத்திலே தானே சொன்னோம், இது மறைமுகமான ஒரு கூட்டணி. அதிமுகவும் பாஜகவும் பிரியவில்லை, அவர்கள் கூட்டணியாக தான் இருக்காங்க. இது நான் மட்டும் சொல்ல, நமது கழக தலைவர் அவர்கள் சொன்னார், எங்கள் இளம் தலைவர் அவர்கள் பரப்புரையின் போது ரொம்ப தெளிவாக சொன்னார். இவங்க இப்போதான் சும்மா பிரிஞ்சிருக்காங்க, நாளைக்கு வந்து சேர்ந்துப்பாங்கன்னு எத்தனையோ இடத்துல எங்கள் இளம் தலைவர் அவர்கள் பேசினார். இதை அதனால் ஆரம்பத்திலே நாங்கள் தெளிவாகத்தான் இருந்தோம். எங்களது வாக்குகளை வாங்குவதற்கான, அதை சரி செய்வதற்கான, அதை பத்திரப்படுத்தி அதை வாக்குச்சாவடியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான பணியை கழகத்தினர் செய்தார்கள். பரப்புரையின் போது அந்த ஒரு வேகமும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் அந்த ஒரு ஆர்வமும் இருக்கணும் இல்லையா? இது ஒரு போர் என்று உள்ளே இறங்கும் பொழுது உடன்பிறப்புகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக முழு எழுச்சியோட நான் என் இனத்தை காப்பாற்றுறேன்ற அந்த ஒரு உணர்வோடு வந்து பயணித்தனால் தான் இப்படிப்பட்ட ஒரு இன உணர்வு ஒரு பர்சனல் அட்டாக்கா போகுதோ அப்படிங்கிற கேள்வி நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஒரே நபரை பற்றி மட்டும் பேசுவது சரியா, அல்லது ஒரு ஐடியாலஜி பற்றி பேசுவது? ஐடியாலஜி பற்றி பேசணும். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. இட் வாஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ சிங்குலர் பர்சன்.
தட் இஸ் சம்திங் விச் வி டோன்ட் கேர். அது அவங்கவுங்களோட இஷ்டம், அது அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அவங்கவுங்களோட இஷ்டம். நாங்கள் ஐடியாலஜியை நோக்கி தான் போனோம். ஐடியாலஜியை இந்த ஐடியாலஜிக்கும் அந்த ஐடியாலஜிக்கும் இந்த வளர்ச்சி அரசியல் ஒரு பக்கம், வெறுப்பு அரசியல். இந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிர்த்து வளர்ச்சி அரசியல் ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சி குறித்து ஒரு அக்கறை கொண்ட ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சி, ஒரு இயக்கம் இன்று வென்றிருக்கு. அதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஆக இப்படி ஒரு ஐடியாலஜிக்கு நான் இது என்றைக்குமே ஒரு பர்சனல் மேட்ரு வந்து அது ஒரு கேண்டிடேட்டாக அன்றைக்கி ஒரு களத்தில் இறங்கும்போது எல்லாரும் பேசுறது தானே, அதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். கேண்டிடேட்டாக ஒரு இருக்கும்போது எதிரணி கேண்டிடேட்டாக அவங்க எங்களை விமர்சிக்கிறோம், நாங்கள் அவங்கள விமர்சிக்கணும். எந்த நேரத்துலையும் ஒரு தேர்தல் நேரத்தில் நடக்கிறது சகஜம்தான். அதுதான் நடந்திருக்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக என்னெல்லாம் வச்சுருந்தீங்கிறத சொல்லலாம் சார்? ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு களமிறக்கிய பொழுது ஒட்டுமொத்தமாக நாங்கள் பணிபுரிந்தது வந்து 25 நாட்கள் தான். சொன்ன பிறகு உடனடியாக திருவாரூருக்கு நம்ம அங்கே போய் திருவாரூரோட ஓப்பனிங், அந்த பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் அங்கே திருவாரூர் நடந்து அதை போய் நடத்தி முடிச்சு விட்டுட்டு அதை போய் கலந்து கொண்டுட்டு திருப்பி மீண்டும் இங்கே வந்து ஐ திங்க் அபவுட் 24th or 25th தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் அங்கே பணியை. அந்த பணியை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய எழுச்சி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லும் பொழுது கூட கோவை ஏற்கனவே நாம் வந்து 2021 தேர்தலில் பின்னடைவு பெற்ற ஒரு இடம். அதற்கு பிறகு எனது இணைய நண்பர் நமது முன்னாள் அமைச்சர் அவர்கள் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் களமிறங்கி மிகப்பெரிய அளவுக்கு அங்கே வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நாம் பெற்றோம். உள்ளாட்சி தேர்தல் வந்து அப்போ இருக்கிற அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன மெக்கானிசம் இருக்கோ, என்ன அரசு இருக்கோ, அரசாங்கத்திற்கோ அதற்கு இன்னும் கொஞ்சம் சாதகமாக இருக்கக்கூடிய அந்த சூழல் வந்து இருக்கலாம். ஏன்னா நீ அதை மைண்டில் அதை மட்டுமே வச்சுக்காம தொடர்ந்து கழகத்தின் அந்த வெற்றியை, கழகத்தின் அந்த சாதனைகளை கொடுத்தோம். இப்பொழுது நாம் வழங்கி கொண்டிருக்கும் அந்த சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ், எவ்வளவு திட்டங்கள் இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் எவ்வளவோ திட்டங்கள், நலத்திட்டங்கள் வந்திருக்கு. அதை எல்லாத்தையும் கொண்டு போய் மக்களிடம் சேர்த்தாலே போதும் என்பது தான் எங்களது ஸ்ட்ராட்டஜியாக இருந்து, அதுதான் எங்களோட முதலமைச்சர் அவரோட, எங்களோட கழக தலைவரோட அறிவுரையாகவும் இருந்தது. அதனால் வந்த உடனே நாங்கள் இந்த எதிரணியை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை. எப்பவுமே எங்களோட பேசிக்லி என்னோட ஸ்டைல் ஆஃப் எலெக்ஷன் ஏரிங் இன் மன்னார்குடியும் அப்படி தான் இருக்கும். எதிரணியை பற்றி நாங்கள் எப்பவுமே யோசிக்க மாட்டோம். உங்கள் ஸ்டைலா இல்லை? பேசிக்லி ஐ திங்க் ஆஸ் அன் எலெக்ஷன் ஒரு 3 நான் 5-6 எலெக்ஷன் பார்த்துட்டோம். நாங்கள் பர்சனலாக நானே பார்த்துருக்கேன். அப்போது எலெக்ஷன் ஆகட்டும், அப்பா எலெக்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும். உள்ளாட்சி தேர்தலில் இப்போ நான் வந்து ஐடி விங் செயலராக இருந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கும் அந்த எப்படி பரப்புரைகள் போகுது, எந்த பரப்புரைகள் எடுப்படுது, இதெல்லாம் பார்த்த பிறகு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சொல்கிறேன். ஏறத்தாழ பல ஆண்டுகளாக சிறு வயதிலிருந்து இந்த எலெக்ஷனியரிங்லாம் பார்த்ததை கலைஞர் காலத்தில், பிறகு நமது முதல்வர் அவர்கள் காலத்தில், சின்னவர் அவர்களோடு உழைத்த அந்த காலத்திலலாம் அதை பார்த்துருக்கிறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி எங்களோட ஸ்ட்ராட்டஜி வெரி சிம்பிள். எதிரணியர்கிட்ட அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்ககிட்ட கொட்டி கிடக்கு எவ்வளோ சாதனைகள். ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு நீங்கள் எந்த ஒரு கார்னருக்கு போனாலும், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி நடந்திருக்கா, அதுக்கு அடித்தளத்தில் திமுக இருந்திருக்கும். திமுக இல்லாமல் ஒரு பகுதியில் ஒரு வளர்ச்சியே வந்திருக்காது. எந்த பகுதியாக சொல்லி, எந்த தரப்பு மக்களாகட்டும், எல்லா ஸ்டேட்டாக்கும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு அனைத்து விதமான வளர்ச்சியை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒன்று கலைஞர் செய்திருப்பார், அடுத்து இப்போ நமது முதலமைச்சர் அவர் செய்திருப்பார், அண்ணா செய்திருப்பார். இப்படி தான் அது வளர்ந்துருக்குமே தவிர வேற எங்கேயுமே இது நீங்கள் வேற இது திமுகவை பிரித்து விட்டு தமிழகத்தின் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கவே முடியாது எங்குமே. எதிரணியை பொறுத்தவரை அவங்க எந்த இடத்துலையும் ஒரு பெரிய வளர்ச்சியை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தோன்றது பெருசாக சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் ஈவன் ஃபார் கோயம்புத்தூரோட மிகப்பெரிய ஒரு தேவை என்ன, அந்த விமான நிலைய விரிவாக்க வேலை வந்து மிகப்பெரிய ஒரு கோரிக்கைங்க. 10 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த நிலத்தை எடுக்கக்கூடிய அந்த வேலையை கூட முழுமையாக செய்யவே இல்லை. அவங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் தான் இந்த 3 ஆண்டுகள் தான் 2100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நில எடுப்பு வேலைகள் எல்லாத்தையும் இப்போ முடிச்சிருக்கோம். இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு இன்னைக்கு நாங்கள் தயார் நிலையில் அடுத்து ஒரு பிரம்மாண்டமான முறையில் கோவை விமான நிலைய விரிவாக்க பணி நடக்க போகுதுன்னா அதுக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா இப்படி எங்களால் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல இருக்குது. நீ இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி மாதிரி தான் இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு போல் ஸ்ட்ராட்டஜியில் இல்லை போல் நேரட்டிவில் ஒரு சின்ன விஷயம் ஒரு இந்த இப்போ நீங்கள் சொல்கிற ஆடு பிரியாணி இந்த கதையெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் த விஷயம்தான். அது வந்து உற்சாகப்படுத்துறதுக்காகவும் அடுத்து களத்தை
வலுப்படுத்துவதற்காகவும் அதற்காக செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் தான். பிரதான விஷயம் என்ன? நாங்கள் செய்திருக்கும் சாதனைகளை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் இந்த முறை மிக பிரம்மாண்டமாக மிக சிறப்பாக கட்சியினர் கொண்டு போய் சேர்த்தார்கள் மக்களிடையே. இப்படிப்பட்ட திட்டங்கள் மகளிர் நம்ம உரிமை தொகை ஆகட்டும், பேருந்து ஆகட்டும், பல திட்டங்கள் முதல்வர் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல ஏற்கனவே கோவையில இருந்ததுல கூட இவ்வளவு வெற்றி பெற முடியல. பட் இப்ப இந்த பார்லிமெண்ட் பிரிச்சு பார்க்கும்போது எல்லாத்தையும் முன்னாடி இருக்கும். நீங்க 30,000 ஓட்டு மைனஸ் வாங்கின இடத்துல எல்லாம் பிளஸ் வாங்கிருக்கும். அப்ப அந்த 30,000 ஓட்டு சரி பண்ணி அதுக்கப்புறம் பிளஸ் ஆயிருக்கு. ஸோ அதை தாண்டி நீங்க வெறும் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வாங்கினது பார்த்தீங்கன்னாலும் பிளஸ் ஆகிருக்கும். போல் ஈக்குவேஷன் பிளஸ் ஒரு என்ன சொல்றது, கூட்டணி எல்லாம் இருக்கு இல்லையா, கூட்டணியோட ஈக்குவேஷன், கூட்டணி அந்த நேரத்தில் இருக்கிற களம், எந்த தேர்தல், இதெல்லாம் நிர்ணயிக்குது ஒரு களத்தை, ஒரு விளைவை. ஓகே, அதெல்லாத்தையும் பார்த்த ஒரு பிரம்மாண்டத்தை உலகத்துக்கே தேர்தல் அரசியலை கற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைக்கோடி தொண்டன் என்ன சொல்லணும், அந்த இடத்துல அந்த தொண்டன், அந்த உடன்பிறப்பு, அந்த ஒரு பூத் லெவலில் ஏஜென்ட், அந்த பூத் லெவலில் இருக்கிற அந்த பொறுப்பாளர் எதை சொல்கிறாரோ அதை நாம் சரியான முறையில் கடைபிடித்தாலே மகத்தான வெற்றி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இப்ப 40 திராவிட முன்னேற்ற கழகத்தின் 40க்கு 40 ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? வெளிநடப்பு தான் செய்வாங்க, நாங்களா இருந்தா வழி நடத்திருப்போம்னு தமிழிசை அவர்கள் சொல்றாங்க. கோவைக்கு பல்வேறு திட்டங்களை செய்வோம்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சில மாதங்கள் நாங்களே வழிநடத்தும் இடத்துக்கு கூட உட்காரலாம். அந்த அளவுக்கு தானே இருக்கு நீ. எந்த நொடியிலும் எந்த நேரத்திலும் நாங்களும் வழி நடத்தும் இடத்தில் உட்காரக்கூடிய, ஆட்சி அமைக்கக்கூடிய இந்தியா கூட்டணி எல்லா நம்பரையும் சேர்த்தாலும் பாஜகவோட கவுண்டை விட கம்மி தானே சார்? நீங்க எவ்வளோ திட்டங்களுக்கு அரசியல்ல எதுவும் சாத்தியம், அதுவும் இவ்வளவு நெருங்கின பிறகு அது ஏன் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அதுவும் சாத்தியம் தான். பாஜக தனியாவே 240க்கு மேல இருக்காங்கல்ல? அவ்வளவுதானே இருக்காங்க. 72 இல்லைல்ல, அப்புறம் என்ன? இப்போ 2-3 பேர் வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட. ஒரு சில பேர் மந்திரி பொறுப்பு கொடுத்தவன, அமைச்சர் பொறுப்பு கொடுத்த பிறகு கூட வேண்டாம்னு சொல்றாங்க, வேணும்னு சொல்றாங்க. பல அவங்க கோலிஷன் கவர்மெண்ட்லாம் அவங்களால நடத்தவே முடியாது சார், ரொம்ப கஷ்டம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசும்போது நாங்க நேர்மையா தேர்தலை சந்திச்சு இந்த அளவுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம். எத்தனை இடத்துல எங்க பசங்க வந்து பிடிச்சாங்க தெரியுமா? அவங்க பணம் கொடுக்கறதையும் அது நிறைய அவருக்கு பாஜக பணம் கொடுத்தாங்க. தேர்தல் குளறுபடிகள் கொடுக்குற வேலையை நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஃபீல்ட்லேயே நாங்களே பார்த்தோம், நாங்களே பிடிச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. எவ்வளோ இடத்துல அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. தேர்தல் கமிஷனில் இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். எவ்வளோ இடத்துல முறைகேடுகள், எத்தனை இடத்துல நேரத்தை தாண்டி 10 மணிக்கெல்லாம் நிறுத்தினதே கிடையாது அவங்க தேர்தல் பரப்புரையை. தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக பாஜக தரப்பில் தான் இருந்தது. ஒட்டுமொத்த ஏஜென்சியும் பாஜக தரப்பில் தான் இருந்தது. எல்லா விதத்துலையும் கிடுக்குப்பிடி போட்டாங்க. அதே போல் நம்ம கூட்டணி கட்சி நண்பர்களான இப்போது காங்கிரஸே எடுத்துக்காங்க. காங்கிரஸோட ஒட்டுமொத்த பேங்க் அக்கௌண்ட்ஸே ஃப்ரீஸ் பண்ணாங்க. இப்படி எல்லா வீட்டிலையும் அவர்களோட கரம் ஓங்கி இருந்து இவ்வளோ விஷயங்கள் செய்தும் அவர்களால் வாக்குக்கு காசு கொடுத்தாங்களா சார் கோயம்புத்தூர்ல பாஜக சார்பில்? பல இடத்துல பல தேர்தல் விதிமுறைகளை அவர்கள் மீறினார்கள். இதுதான் உண்மை. அது பார்த்துருக்கோம், கம்ப்ளைண்ட்ஸும் கொடுத்துருக்கோம். அது இப்போ அதை போய் எடுத்து நீங்க ஒன்றும் யூஸ் இல்லை. நீங்க எப்படி இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி ஒரு மகத்தான வெற்றி திராவிட முன்னேற்ற. அதிமுக பாஜக இரண்டு சைட்ல இருந்தும் பெரிய தலைவர்கள் பேசும்போது நாங்க கூட்டணி அமைச்சிருந்தா 30ல இருந்து 35 இடங்கள்ல ஜெயிச்சிருப்போம் சார். தேர்தல் முடிவுக்கு பிறகு என்ன அமைச்சிருந்தா பிரிச்சிருந்தா இதெல்லாம் எதை வேணா பேசிட்டு இருக்கலாம். அமைக்கல, முடியல. இன்னைக்கு ரிசல்ட் என்ன? 40 திராவிட முன்னேற்ற தேர்தலை பொறுத்த வியோகம் 2 பேரும் 2 கேண்டிடேட் நிற்கிறாங்க. 2 கேண்டிடேட் நிற்பாங்களா? ஒரு கேண்டிடேட் தான் நிற்பாங்க. ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கான ஒரு சில வாக்குகள் இருக்கும். இந்த கேண்டிடேட் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர், என்ன பேக்ரவுண்டு, இதெல்லாம் இருக்குது. அந்த ஈக்குவேஷன், தேர்தல் ஈக்குவேஷன் போனீங்கன்னா கீழே வரைக்கும் போயிட்டே இருக்கும். அது அந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன, அவரோட ரீச் என்ன, பப்ளிக் கிட்ட அவரோட ரீச் என்ன, ஒரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு ரீச் இருக்கும். ஸோ ஒரு கேண்டிடேட் போகிற இடத்துல 2 கேண்டிடேட் போடுறீங்க. அதற்கு நிறைய இங்கேருந்து ரிசர்வேஷன் இருக்கும், அந்த சைட்லேருந்து ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் கால்குலேஷன்லாம் தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் அதை செய்திருந்தால், நாங்கள் இதை செய்திருந்தாலும் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சிறுபுலத்தனமாக இருக்குது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் ஃபெயில் ஆகிட்டாங்க. கரெக்டாக தேர்தல் வியூகம் என்பது இத்தனை ஆண்டு காலம் மிக சிறப்பான முறையில் ஒரு கூட்டணியை அமைத்து, அந்த கூட்டணியை தொடர்ந்து அந்த கொள்கை ரீதியான அந்த கூட்டணியை, ஒரு இயற்கையான ஒரு கூட்டணியை இங்கே நாங்கள் அமைத்திருக்கும் இந்த கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் அமைத்திருக்கும் இந்த கூட்டணி ஒரு இயல்பான இயற்கையாக ஒன்றிணையக்கூடிய ஒரு மகத்தான கூட்டணி. அதனால தான் இத்தனை ஆண்டு காலமாக அது சஸ்டெயின் ஆகிட்டே வருது. இப்போ திடீர்னு போயிட்டு திடீர்னு வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
சஸ்டெயின்டாக ஒரு ஐடியாலஜி பேஸ்டான கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாக இருப்பதனால் இந்த கூட்டணி இத்தனை ஆண்டு காலமாக வெற்றிகரமாக தொடர்ந்து 8 தேர்தல்களிலும் மகத்தான வெற்றி காணும் ஒரு மாபெரும் தலைவராக இன்று எங்களது திராவிட நாயகன் அவர்கள் திகழ்ந்து வருகிறார் என்றால் அதற்கு காரணம் அவரது கொள்கை பிரிப்பு, அந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்றது, ஒரு தேர்தல் வியூகத்தை எப்படி அமைப்பது, ஒரு கூட்டணியை எப்படி அமைப்பது மிகப்பெரிய ஒரு திறமை. அது கலைஞரிடமிருந்து அப்படியே பெற்றிருக்கிறார் நமது முதலமைச்சர்கள், எங்கள் தலைவர் அவர்கள். அதனாலதான் வெற்றிகரமாக தொடர்ந்து வெற்றி நாயகனாக அவர் திகழ்ந்து வருகிறார். கூட்டணி குறித்து பேசும்போது கேட்கணும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல ராகுல் காந்தி அவர்கள் கலந்துகிட்ட ஒரு மீட்டிங் நடந்தது. அதுல உங்களை பர்சனலா கூப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி கிட்ட ஏதோ சொன்னாரு. என்ன சொன்னாரு? அவங்க என்ன சொன்னாரு, ஜென்ரலா பொறுப்பாளர்னு சொல்லி சொன்னாரு. பொறுப்பாளர், இந்த கோவைக்கு பொறுப்பாளர் பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னார். ஓகே. ஃபீல்டு வந்து இப்போ வந்து திமுக vs பாஜகன்னு களம் மாறிடுச்சு. 12 இடத்துல பாஜக வந்து அதிமுகவை மிந்தி இருக்குங்கிறாங்க. நீங்க ஃபீல்டுல பார்க்கும்போது அப்படி இருக்காது? புரியல. அதிமுக களம் வந்து இப்போ திமுக vs அதிமுகங்கிற களமே திமுக vs பாஜகன்னு மாறிடுச்சு. அது சிலி, அப்சல்யூட்லி சிலி. அது அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி இது பாஜகவோட டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க வந்து பாஜகவும் வித் ஏடிஎம்கேவும் பாஜகவும் ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதற்கான மிகப்பெரிய ப்ரூஃப் தான் இது. இது அதிமுக தொண்டர்கள் இன்று வந்து பாஜக வாக்குறது அது எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க 7-8% தாண்டவே இல்லை என்பதுதான் உண்மை. நீங்க இப்போ 11%, அது 11% நீங்க அவரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாக்குகளும் அண்ணன் டிடி அவர்களின் வாக்குகள் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. அது அந்த ஒரு தொகுதியில் எவ்வளவு வாக்கு அவங்கவுங்க வாங்கியிருக்காங்கலாம் பாருங்க. ஒரு சில அது நான் சொன்ன மாதிரி தட் சிங்கிள் கேண்டிடேட் ஆல்சோ ஹேஸ் சம் வேல்யூ இல்லையா. ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்குன்னு ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ சேர்த்து இவங்க பாஜகன்னா நீ பாஜகவில் இருக்கவங்க நாளைக்கு எங்கே இருப்பாங்களோ இப்போ சேரணுன்றாங்க அவங்க எல்லாம். அப்போ அங்கே போயிட்டாங்கன்னா பாஜக என்ன பண்ணுமா? பாஜக இப்போ திமுக வாக்குனா உடன்பிறப்புன்னு ஒரு உணர்வோடு இருக்கிற ஒரு வாக்கு, ஐடியாலஜியோட வாக்கு, ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சிக்கான ஒரு வாக்கு வங்கி. அது அவர்கள் ஒட்டுமொத்த தமிழகம் வளரணும், இன்க்ளூசிவ் சொசைட்டி இருக்கணும், ஒரு சமூக நீதி இருக்க வேண்டும் என்று அந்த உண்மையாக நம்புகிற வாக்காளர்கள் நிரம்பிய ஒரு கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த உடன்பிறப்புகள் கூட்டம். இப்போ அதிமுக வந்து அவங்க வேற ஒரு ஐடியாலஜி இருக்காங்க. அவங்க வந்து முன்னாள் முதல்வர் அவங்க அம்மையார் மீதும் அதுக்கு முன்னாடி அவர் திரு எம்ஜிஆர் அவர்களின் மீதும் அவர்கள் வச்சிருந்த அந்த பாசத்தின் மூலமாக அவங்க அந்த கூட்டணி அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களும் இங்கிருந்து பிரிந்து சென்றவங்க அங்கேருந்து பல பேர் இப்போ இங்கே திரும்பி வந்துட்டு இருக்காங்க, தாய் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அது இன்னும் ஜாஸ்தி தான் ஆக போகுது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா. எனவே இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாஜகவை பொறுத்தவரைக்கும் கொள்கை ரீதியாக அந்த மதவெறியை விரும்புபவர்கள், பிரிவினவாதத்தை விரும்புபவர்கள், அவர்கள்லாம் வந்து ரொம்ப சொற்பமானவர்கள் தான். ரொம்ப கம்மியான வாக்கு வங்கி தான் அவங்களோட வாக்கு வங்கி. அது 5-6% மேலே இல்லைன்றது மேக்ஸிமம் 7% வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கு மேலே இல்லைன்றது இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கு. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இதே கோவையில் 2000 அவர் நம்ம சிபிஆர் வாங்கின வாக்கு எவ்வளோ? 33.2% ஏதோ வாங்கினார். அவர் அதை விட இவர் வாங்கின வாக்கு அதை விட கம்மி, 31 தான் வாங்கியிருக்காரு, 32.something தான் வாங்கியிருக்காரு. ரொம்ப கம்மி. இவ்வளோ நீங்கள் உடனே நாங்கள் இத்தனை வாக்குகள் நம்பர் காமிக்கக்கூடாது பாஸ், நீங்கள் காமிக்க வேண்டியது பர்சன்டைல். வாட் இஸ் த பர்சன்டைல் ஆஃப் யுவர் வாக்காளர்கள்? மொத்த வாக்களித்த மக்கள் எவ்வளோ, அவர்களிடமிருந்து நீங்கள் பெற்ற வாக்குகள் எவ்வளோ? நீங்கள் சிபிஆர் அவர் தனியாக நின்றபோது அவர் வாங்கின வாக்குகளை விட நீங்கள் குறைவாக ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த இத்தனை கூட்டணியோட சேர்ந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அது எப்படி வளர்ச்சின்னு சொல்லுவீங்க நீங்கள்? கோவை பொறுப்பாளராக இருக்கும்போது உங்களுக்கு நிகழ்ச்சிகரமாக என்னைக்குமே நான் மறக்க முடியாத சம்பவம்னு இதெல்லாம் நடந்ததுன்னு ஏதாவது நீங்கள் இருக்கா? பல சம்பவங்கள் அங்கே போய் பார்க்கும்போது தலைவர் கலைஞர் அவர்கள் கோவையில் வாழ்ந்த அந்த இல்லம், அந்த பகுதியில் இன்றும் மக்கள் அவரை எப்படி கொண்டாடுகிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் தலைவருக்கான எவ்வளோ இல்லத்தில் நான் வந்து அங்கே போய் செய்த ஒரு முக்கியமான பணி வந்து ஒவ்வொரு இல்லத்திலும் தினந்தோறும் ஒரு உடன்பிறப்பின் இல்லத்தில் தான் காலை உணவு, மதிய உணவு, இரவு சாப்பிட்டதும் ஒவ்வொரு நாளும் இன்வேரியபிளி ஆல்மோஸ்ட் ஆல் டேஸ் அந்த 25 டேஸும் கிட்டத்தட்ட அதே தான் பண்ணோம். ஏன்னா ஒரு இடத்துல பரப்புரைக்கு போகும்பொழுது சரி, அவர்களிடையே பேசும்பொழுது இங்கே வந்தாங்க கலைஞர், இங்கே வந்து இந்த கொடியை நாங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டை அவர் தான் திறந்து வச்சா கல்வெட்டு, இப்படிலாம் காமிக்கும் பொழுது எப்படி ஒரு மகத்தான ஒரு தலைவர் ஒவ்வொரு மூளை முடுக்குகளுக்கும் அவர் பாதம் படாத இடமே இல்லாமல் தமிழகத்தை அவர் செதுக்கி வந்தார் என்பதெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி. திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற அந்த ஒரு பெருமை, அந்த ஒரு மகத்தான ஒரு உணர்வு வந்து இன்னும் அதிகமாச்சுன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் போய் பார்க்கும் பொழுது ஏன் இன்றும் என்றும் இந்த இயக்கத்தை
யாராலும் தட்டி சீண்டி கூட பார்க்க முடியாது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி கோவையும் தான் என்று தெரிந்தது.